Little Learners Kids Club. வணக்கம் குழந்தைகளே, என் பெயர் மிண்டு. இன்று நாம் ஒரு அற்புதமான நீதிக்கதையை பார்க்க போகிறோம். பால்காரியின் வாளி. வாருங்கள் பார்க்கலாம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பால்காரி வாழ்ந்து வந்தாள். அவள் பெயர் பாட்டி. பாட்டி தினமும் சந்தையில் ஒரு வாளிப்பால் விற்பனை செய்து வந்தாள். ஒரு நாள் அவள் பால் கறக்கும் பொழுது 2 முழு வாளிப்பால் அவளுக்கு கிடைத்தது. 2 வாளிப்பாலையும் ஒரு குச்சியில் கட்டி வைத்துவிட்டு பால் விற்க சந்தைக்கு புறப்பட்டாள். அவள் சந்தையை நோக்கி அடியெடுத்து வைக்க அவள் எண்ணங்கள் செல்வத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தது. போகும் வழியில் பால் விற்று வரும் பணத்தை பற்றி நினைத்துக் கொண்டே இருந்தாள். பிறகு அவள் பணத்தை என்ன செய்வது என்று யோசித்தாள். அவள் தனக்குள் பேசிக்கொண்டாள். எனக்கு பணம் கிடைத்தவுடன் நான் ஒரு கோழியை வாங்குவேன். கோழி முட்டையிடும். எனக்கு அதிக கோழிகள் கிடைக்கும். அவை அனைத்தும் முட்டையிடும். நான் அவற்றை அதிக பணத்திற்கு விற்பேன். பின்னர் நான் மலை மேல் உள்ள பெரிய வீட்டை வாங்குவேன். எல்லோரும் என் மீது பொறாமைப்படுவார்கள். விரைவில் நான் ஒரு பெரிய பணக்காரியாக ஆகிவிடுவேன். இந்த மகிழ்ச்சியான எண்ணங்களுடன் அவள் முன்னால் சென்றாள். ஆனால் திடீரென்று அவள் ஒரு கல் தடுக்கி சாய்ந்து கீழே விழுந்தாள். 2 வாளிப்பால்களும் விழுந்து தரையில் சிந்தியது. பாட்டி தனது கனவுகள் அனைத்தும் சிதைந்ததால் பண்ணைக்கு திரும்பும் வழியில் முழுதும் அழுது கொண்டே சென்றாள். குழந்தைகளே, நீங்கள் இந்த கதையை ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த கதையின் கருத்து என்னவென்றால், நாம் எப்பொழுதும் எந்த வேலை செய்தாலும் அதை முழு கவனமாக செய்ய வேண்டும். எதிர்காலத்தை நினைத்துக் கொண்டே நிகழ்காலத்தை கோட்டைவிடக்கூடாது. எதிர்காலத்தை நாம் திட்டமிட வேண்டும். அதை விடுத்து எதிர்காலத்திலேயே வாழக்கூடாது. நிகழ்காலத்தில் சந்தோஷமாகவும் எச்சரிக்கையுடனும் குறிப்பாக கவனமாகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும். சரி குழந்தைகளே, அடுத்த கதையில் நாம் சந்திப்போம். Hey kids! Hope you like this video. Please don't forget to subscribe and hit the bell icon for more updates. Take care. Bye bye.